என் ஃப்ரெண்டுங்க 2 நாளுக்கு முன்னாடி ஊருக்கு போயிருக்காங்க. லீவ் விடவே பசங்களை இட்டுக்கின்னு. அவங்களுக்கு அம்மா கிடையாதுங்க. 2 அண்ணன் மட்டும்தான் அவங்களுக்கு. ஒரே பொண்ணு. இந்த பொண்ணு கல்யாணம் ஆன பிறகு அவங்க அம்மா இறந்துட்டாங்கங்க. லீவுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நல்லா வசதியான வீட்டில் தாங்க கொடுத்தாங்க. வீட்டுக்கார தங்கம் போல் வச்சுருக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் லீவ் விட்டாச்சுன்னு 2 நாள் தங்க போயிருக்காங்கங்க. போனதுக்கு அவங்க அண்ணி, என் பசங்களுக்கும் லீவு விட்டாச்சு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், நீங்கள் வந்துட்டா யார் வந்து பார்த்துக்கிறது உங்களை அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீவ் விட்டால் உடையாந்துருவீங்களான்னு. அப்படியே திரும்பி அவங்க அண்ணங்கிட்ட ஒன்றுமே சொல்லாத, அண்ணா வரேண்ணா, எங்கள் வீட்டுக்கார ஊருக்கு போகிறாராம் திடீர்னு சொல்லிட்டு பசங்களை இட்டுக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்கங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு சொல்லி ரொம்ப அழுது, ரொம்ப மனசே கேட்கல. அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரு உன்னை நல்லா அன்பாக பார்த்துக்கிறாரு, அது போதாதா, எதுக்கு இதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்னேன். அது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, 1000 தான் என் வீட்டுக்கார் பசங்க என்னை நல்லா பார்த்துக்கினாலும் எனக்குன்னு பிறந்த வீடுன்னு தங்கிறதுக்கு என் அம்மா இல்லைன்னா பொண்ணுங்க கதியே இல்லை. அம்மா இருக்கிறவங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த ஏக்கம் தெரியும். எங்கள் அம்மா இல்லாததுனால இன்றைக்கி போக்கூட எனக்கு இல்லை அப்படின்னு என்கிட்ட உரிமையாக ஃபோன் பண்ணி அழுதுதுங்க. இதேமாரி பிரச்சனை யாருக்கெல்லாம் வந்திருக்குங்க கமெண்டில் சொல்லுங்கள்.